கருவேப்பிலை புளியை வச்சு உடனடியாக ஒரு குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை கடாயில் ஊற்றுங்க. கருவேப்பிலை போட்டு மிளகு போட்டு கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கணும். நல்லா பொன்னரெல்லாம் வறுத்துக்கணும். கரைச்சி வச்ச புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரைச்சி வச்ச கருவேப்பிலை தொகையில் குழம்புல கொதிச்ச ஒன்று ஊற்றுங்க. நல்லா கலக்கி விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. நல்லா கொதிச்சு வந்தோன்னே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு பரிமாறணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நல்லா நிறைய சேர்த்துக்குங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.